இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, என்எம்சி லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண ஒரு பப்ளிக் நோட்டீஸ். ஏன் அதை ரிலீஸ் பண்ணாங்க, அதில் என்ன விஷயம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் இன் ஜார்ஜியா. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள இன்டர்கனெக்ட் என்னன்றதையும் இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பப்ளிக் நோட்டீஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து நவம்பரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ரெண்டாவது பப்ளிக் நோட்டீஸ். ஸோ இது யாருக்கு அப்படின்னா ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வைசரி அண்ட் அலர்ட் for Indian students seeking admission in foreign universities for medical courses. ஸோ ஒரு மெடிக்கல் கோர்சஸ்க்கு வெளியில் ஃபாரின்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுற அவங்களுக்கான இந்த இதுதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி என்எம்சியோட கைட்லைன்ஸை பற்றி திருப்பி பேசியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துட்டோம், அந்த கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபாலோ பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்றதையும் இந்த கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் எனி வேரியேஷன் டியூரேஷன்லையோ, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லையோ, சிலபஸ்லையோ, ஆர் ட்ரைனிங், கிளினிக்கல் ட்ரைனிங்லையோ, இன்டர்ன்ஷிப்லையோ வேரியேஷன் இருந்தால் என்ன நடக்கும்ன்றாங்கன்னா, இட் வில் பி டிஸ்குவாலிஃபைடு டு கிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு டிஸ்குவாலிஃபைடு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ ஏன் இதை ரெண்டாவது வாட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்த விஷயம் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஒரு செப்டம்பர் மந்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஹைதராபாத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இது பண்ணி ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அந்த கன்சல்டன்ட் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்காம, ஓகே ப்ராப்ளம் இல்லை, இப்போ ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபைண்ட் அவுட் ரைட்னு அங்கே இருக்க லா வந்து முடிச்சது உடனே ஜூனியர் டாக்டரை தான் அலோவ் பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னால் அலோவ் பண்ணுறதுக்கு தி நீட் அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ கம் அவுட் ஃப்ரெண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் அது விஷயமா பேசியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு அட்வொகேட் வந்து இது வந்து ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி ஆல்சோ அந்த லாவை பற்றி அவர் பேசியிருந்தார். ஸோ இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்து இந்த செப்டம்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அந்த ஆர்டிக்கலை பார்க்கலாம். இதுதான் அந்த ஆர்டிக்கல். இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹாவ் அ ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அபவுட் மெடிக்கல் ப்ராக்டிஸ் ரெகுலேஷன் இன் ஜார்ஜியா. ஸோ இதுதான் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலே போட்டிருக்காங்க. அதில் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே இது அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றியும், அந்த அட்வொகேட்டை பற்றியும், அண்ட் மற்ற கன்சல்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றியும் அந்த ஆர்டிக்கல் இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹைலைட் ஆச்சு ஜார்ஜியாவோட எம்பிபிஎஸ்ல படிக்கிறதுக்கு என்ன, அந்த மெடிக்கல் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் ஜார்ஜியா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பப்ளிக் நோட்டீஸும் இந்த ஆர்டிக்கலும் உங்களுக்கு ஈஸியாக புரியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எம்பிபிஎஸ் ஜார்ஜியான்றதை அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்பிபிஎஸ் ஜார்ஜியா. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் ஜார்ஜியா வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட் மத்தியில் பாப்புலராக இருக்குது அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா எம்பிபிஎஸ் இன் ஜார்ஜியா என்எம்சியோட கைட்லைன்ஸில் எவ்வளோ தூரம் அலைனாக இருக்குது அதை பார்க்க போகிறோம். அண்ட் தேர்டு, ஜூனியர் டாக்டர் வாஸ் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் த லாஸ்ட், கோர்ஸ் டியூரேஷன், அங்கே 6 இயர்ஸா 9 இயர்ஸா, இதெல்லாம் தான் நீங்கள் ஜார்ஜியான்னு பேசுனா இதெல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக வந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வில் கோ ஃபார் ஏன் அது இந்தியன் ஸ்டூடெண்ட் மத்தியில் பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து அதை ஜார்ஜியா வந்து மார்க்கெட் பண்ணும்போது வந்து அது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி அப்படி. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ்க்கு பிச் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்டாக பிச் பண்ணுறாங்க. ஜார்ஜியா பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ அடிஷ்னல் லாங்குவேஜ் லைக் கண்ட்ரி லைக் ரஷ்யா, சைனா அண்ட் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போனால் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும். இந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அப்படி கற்றுக்க தேவையில்லை. இஸ் ஒன் திங். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, பாப்புலர்லி நோன் அஸ் யூரோப்பியன் கண்ட்ரி. ஜார்ஜியா வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியாக தான் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு கோ டு யூரோப் கண்ட்ரியில் போய் படிக்கணும் அப்படின்றக்காக அங்கே போய் இது பண்ணுறாங்க. ஸோ அது பட் அது யூரோப்பியன் கண்ட்ரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஜார்ஜியா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது யூரோப் கண்ட்ரி, இது வந்து ஏஷியாவோட ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கிராஸ் ரோடு. இந்த கிராஸ் ரோட்டில் தான் ஜார்ஜியா இருக்குது. அது ஒரு மலை பிரதேசம், அந்த மலையோட இதில் இருக்க. ஸோ அதனால அது பார்டரில் இருக்கனால யூரோப்பியன் கண்ட்ரி சொல்லுவாங்க. பட் ரெக்கார்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது ஏஷியாவில் தான் இருக்குது. சரி, இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வர்றோம்.
எம்பிபிஎஸ் இன் ஜார்ஜியா வந்து என்எம்சியோட எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் அலைன் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா மற்ற முன்னாடி பார்த்த விஷயங்கள்லாம் வந்து என்எம்சி கைட்லைன்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி மேபி அது ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். பட் இப்போ என்எம்சி கைட்லைன்ஸ் 2021 அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை ஒண்டியை வச்சு ஒரு கண்ட்ரி நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து என்எம்சியோட, ஏன்னா நம்ம திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே பண்ணும்போது அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு மேட்ச் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் என்எம்சி கைட்லைன்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் இதில் நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். முதலாவது பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ் டியூரேஷன், மினிமம் கோர்ஸ் டியூரேஷன் 4.5 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா அடிஷ்னலாக 1 இயர் இன் அடிஷன் டு தி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக கேட்டுருக்காங்க. அண்டு தேர்ட் திங் பார்த்திங்கன்னா எங்கே படிக்கிறோமோ அங்கே வந்து கம்பல்சரியாக லைசன்சிங் வாங்கணும். ஸோ இந்த 3 விஷயம் இது எப்படி இருக்குது, ஜார்ஜியாவோட எப்படி மேட்ச் ஆகுதுன்றதை வில் சி. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்எம்சியோட நார்ம்ஸ் பிரகாரம் மினிமம் 4.5 இயர்ஸ். ஸோ ஜார்ஜியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன் 6 இயர்ஸ். பட் இன்றைக்கி வந்து நிறைய நீங்கள் கேட்கலாம், லைக் 5+1 வாங்க. பட் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பேச முடியும். வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல் அதில் கொடுத்துருக்க அவங்களோட கரிக்குலம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். கரிக்குலம் டியூரேஷன் இன்க்ளூடிங் கிளினிக்கல் ரொட்டேஷன்ஷிப், 1 இயர் கிளினிக்கல் ரொட்டேஷன்ஷிப்போட கொடுத்துருக்காங்க. இது எம்பசிலையும் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க, அவங்களும் அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நான் ஃபர்தர் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு அதை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ 6 இயர்ஸ், ஸோ 4.5 இயர்ஸ் தான் மினிமம், 6 இயர்ஸ். ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பில் வந்து 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது 6 இயர்ஸ்க்குள்ளே வர இன்டர்ன்ஷிப் இது பண்ண மாட்டாங்க. பட் இது வரைக்கும் ரெக்கார்டாக வந்து 1 இயர் அடிஷ்னல் இன்டர்ன்ஷிப் வந்து எதுவுமே அஃபிஷியலாக எதுவும் எந்த யூனிவர்சிட்டியும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அண்டு லைசன்சிங் கம்பல்சரியாக எடுக்கணும். அது வந்து அங்கே ஒரு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் இட் இஸ் நாட் இமீடியட்டாக வந்து அது முடித்த உடனே ஒரு கிராஜுவேட் முடித்த உடனே லைசன்சிங் அங்கே கொடுக்கல. அதுக்கு சர்டன் ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம போகிற அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியன் என்எம்சி வந்து லைசன்சிங்னா என்ன சொல்கிறாங்க, அதுதான் இங்கே கன்ஃபியூஷன். அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ என்எம்சி வாட் தே மீன் லைசன்சிங் அப்படின்னா, நமக்கு இந்தியாவோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஸ்டேட் போர்டு அந்த இடத்துல இருக்க அந்த ரெகுலேட்டரி பாடியில் போயிட்டு அவர் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு லைசன்ஸ் வாங்குவார். ஸோ லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இஸ் அலோவ் டு ப்ராக்டிஸ், இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளினிக் வைக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இண்டிபெண்ட்டாக ஒரு டாக்டராக அவர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அவர் எந்த டாக்டர் கீழேயும் ஒர்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவரே வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து யூ கேன் டிசைட் என்ன மெடிசன் கொடுக்கணும், எல்லாமே யூ கேன் டூ தட் திங். ஸோ இதுதான் லைசன்ஸ்க்கு இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ். அவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, இண்டிபெண்ட்டாக ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கான லைசன்ஸை தான் இந்தியாவில் கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி லைசன்ஸை தான் வந்து என்எம்சி வந்து மற்ற கண்ட்ரியில் எங்கே நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் வந்து அந்த மாதிரி லைசன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கன்ஃபியூஷன். ஜூனியர் டாக்டர் தான் வந்து கொடுக்குறாங்களே, ஜூனியர் டாக்டர் அலோவ் பண்ணுறாங்களே அப்படின்றது நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதோட ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் உள்ள லைசன்சிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஜூனியர் டாக்டர்னா என்ன, இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனா என்ன அப்படின்றது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து நீங்கள் பிலிப்பைன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு லா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஜார்ஜியாலையும் ஒரு லா இருக்குது. ஸோ அந்த லாவில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து அந்த கண்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாகிடும், நம்மளோட அங்கே என்ன நடக்குது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஜார்ஜியா ஆன் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்க. அந்த டாக்குமெண்ட்டில் ஆர்டிகல் 5 இதுதான் அந்த டாக்குமெண்டோட லிங்க். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அந்த டாக்குமெண்ட் லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த டாக்குமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஜார்ஜியா ஆன் மெடிக்கல் ப்ராக்டிஸ். ஸோ மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லா இது தான். ஸோ இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெடிக்கல் ப்ராக்டிஸ்னால் என்ன, ஸோ யார் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எந்த பாடி அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுக்கும், தென் அதர் டியூட்டி டாக்டர்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு லாங் டாக்குமெண்ட். இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 5 என்னென்னா டெஃபினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ். இந்த ஆர்டிகல் 5ல் டெஃபினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூனியர் டாக்டர். ஜூனியர் டாக்டர் என்ன அப்படின்னா a position that may occupied by the graduate. ஒரு கிராஜுவேட் முடித்தவங்க இந்த பொசிஷனை ஒர்க்கில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, shall perform the duty of a doctor according to the instruction under the responsibility of an independent medical practitioner. அதாவது இவங்க டியூட்டி டாக்டரை ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் யாரோட அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன்,
யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அண்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இவங்க டியூட்டி டாக்டரை ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னாக ஒர்க் பண்ணும் போது போய் அவங்க எந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து ஒரு இன்டர்ன் ஒர்க் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டியூட்டி டாக்டராக ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண மாட்டாங்க. சீனியர் டாக்டர், ஒரு டாக்டர் ஆல்ரெடி சர்டிஃபைட் வாங்கின லைசன்ஸ் வாங்கின ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் இவங்க பார்ப்பாங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சி கேர் இவங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இவங்க டைரெக்டாக எதுவுமே இன்வால்வ் பண்ண முடியாது. அந்த டாக்டர், சீனியர் டாக்டரோ இல்லை ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்க டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் இவங்க செய்ய முடியும். ஸோ இதுதான் அந்த ஜூனியர் டாக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதுவே நீங்கள் ஓகே அப்போ இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆர்டிகல் 5ல் எஃப் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், a person who can engage in independent medical practice. ஸோ முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்க, இந்தியாவில் ஒருத்தர் லைசன்ஸ் வாங்கிட்டாருன்னா அவர் இண்டிபெண்டாக ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே அந்த இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்ற யார் அப்படின்னா a person who can engage in the independent medical practice. அவர் இண்டிபெண்டாக மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு as provided by the ஜார்ஜியன் கவர்மெண்ட். அந்த லா அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்க மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த லைசன்ஸ் தான் வந்து இந்தியாவில் என்எம்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இதில் தான் அது நம்மளோட இந்தியனில் அது பிரகாரம் மேட்ச் ஆகிறது என்னன்னா இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ஸோ ஒரு இண்டிபெண்டாக மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த லாவில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ லைசன்ஸிங் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஜூனியர் டாக்டர் வர்சஸ் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்தியன் எம்பசி அவங்க கொடுத்த டாக்குமெண்ட். இதில் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சீக்கிங் அட்மிஷன் மெடிக்கல் ஸ்டடீஸ் இன் ஜார்ஜியா அவங்களுக்கான டாக்குமெண்ட். ஸோ இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கெட் லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ். ஒருத்தர் ஸ்டூடெண்ட் எம்டி ஸ்டூடெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அவர் லைசன்ஸ் கொடுப்பாங்களா, லைசன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற ஆப்ஷன் இதுதான். ஒரு ஸ்டூடெண்ட் இந்தியன் எம்டி ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் கிராஜுவேஷன் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடி என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஒர்க் அஸ் அ ஜூனியர் டாக்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூனியர் டாக்டராக வந்து அவர் ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் பாஸ், அங்கே ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் டேக் அட் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஆன் ஸ்பெஷாலிட்டி, அதாவது பிஜி கோர்ஸ் மாதிரி. அந்த கோர்சஸ் அவங்க வந்து they can ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் they will get a license to run a independent medical practice. ஸோ ஒரு இண்டிபெண்டாக மெடிக்கல் ப்ராக்டிஸ் இப்போ இந்தியாவில் வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சதுக்கப்புறம், அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறமா எப்படி ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ அங்கே வந்து அந்த லைசன்ஸை போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்பெஷலைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த லைசன்ஸை அவங்க கொடுக்குறாங்க. இண்டிபெண்டாக மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குறது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் எம்பிபிஎஸ் முடிச்சோன்னே கொடுத்துறாங்க. அவங்க வந்து அங்கே எம்டி ப்ரோக்ராம் முடிச்சோன்னா அதை கொடுக்கல, பட் தே அலோவ் யூ டு ஒர்க் ஆஸ் அ ஜூனியர் டாக்டர். பட் அந்த லைசன்ஸ் அந்த பர்டிகுலர் இது வேணும்னா அவங்க சொல்கிறது என்னென்னா ஹையர் ஸ்டடீஸ் படிங்க, ஸ்பெஷலைசேஷன் பண்ணுங்க. ஸ்பெஷலைசேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தில் கிவ் யூ தி லைசன்ஸ் டு ஒர்க் ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனரா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எம்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, தே கேன் ஒர்க் ஆஸ் அ ஜூனியர் டாக்டர். இல்லைன்னா தே கேன் கண்டினியூ தி ஸ்டடீஸ். ஸ்டடீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமை குவாலிஃபை ஆகணும். ஆனதுக்கப்புறமா தே பிகம் ஸ்பெஷலிஸ்ட் எந்த அவங்களுக்கு தேவையோ டெர்மட்டாலஜியோ கார்டியோவோ என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அவங்க கண்டினியூ பண்ணி படிக்கலாம். படித்து முடிச்சதுக்கப்புறம் தே வில் கெட் அ லைசன்ஸ். எதுக்குன்னா இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஆகிறதுக்கான லைசன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ கோர்ஸ் டியூரேஷன், இந்த கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ? ஒரு எம்டி ப்ரோக்ராம் அங்கே வந்து 6 இயர்ஸ் ப்ரோக்ராம், அது ரெகுலர் கோர்ஸ் டியூரேஷன். பட் என்எம்சி பிரகாரம் அவங்க கேட்டிருக்க இது பிரகாரம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு வரணும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் டியூரேஷன் 6 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா 1 இயர் இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 1 இயர் நீங்கள் ஜூனியர் டாக்டராக ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த லைசன்ஸ் அந்த டேர்ம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அப்போ 6 + 1 7 இயர்ஸ் ஆகிடும். 7 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது மினிமமாக 2 இயர்ஸ் நீங்கள் எடுக்கிற ஸ்பெஷலைசேஷன் பொறுத்து 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்தியாவில் கேட்குற என்எம்சியில் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணலாம்.
ஓகே, இதெல்லாம் என்ன, நான் படிக்கிறேனே 9 வருஷம் படிக்கிறேனே, ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா என்எம்சியோட இன்னொரு நார்ம்ஸ் இருக்குது, அதாவது ஒரு கைட்லைன் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து எம்பிபிஎஸ்ஓ எம்டிஓ ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணதுலேருந்து அங்கே அந்த கோர்ஸை முடிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணி தென் லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வந்து அந்த டைமில் எஃப்எம்ஜிஓ ஆர் நெக்ஸ்ட்டோ எது இருக்கோ அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இந்தியாவில் ஒரு 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரம் 10 இயர்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஸ்லைடில் நம்ம 9 இயர்ஸ் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி இந்தியாவுக்கு வந்து பண்ணும்போது 2 டாஸ்க்கு நமக்கு முன்னாடி இருக்குது. ஒன்று எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணணும், அடுத்தது 1 இயர் இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இன்க்ளூடிங் அந்த டியூரேஷன் வந்து ஸ்டடி டியூரேஷனும் சரி, அடிஷ்னலாக ஏன்னா அவங்க கொடுத்துருக்க டைம் ஃப்ரேமை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் ஜார்ஜியாவில் வந்து போய் படிக்கிறது ரிஸ்க்குன்னு சொல்கிறோம் அப்படின்றது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமலாம் இல்லை, மற்ற கண்ட்ரிஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு லேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது வந்து அந்த 10 இயர் அந்த டைம் ஃப்ரேமை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிவிடுவீங்க. மேபி அந்த டைமில் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் போகணும்? அதே மாதிரி ஜார்ஜியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ ஃபீன்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கம்பேர் டு ரஷ்யா, கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடு தான். இவங்க வந்து இந்த கண்ட்ரிலருந்து ஒரு 20 to 25 லேக்ஸில் நீங்கள் கோர்ஸ் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவில் வந்து 30 to 35 லேக்ஸ் கண்டிப்பாக ஒரு 10 lakhs rupees டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது அங்கே தான் போய் படிக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க நீடா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 10 இயர்ஸ்க்குள்ளே முடிக்கல அப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம், மணி எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஜார்ஜியாவில் சேரணும்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சேர்றது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்.